ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்க்குற இந்த கோவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் திருக்குறுங்குடியில் இருக்குது. இது ஒரு திவ்ய தேசம். இந்த கோவிலில் நிறைய அதிசயங்கள் உண்டு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான மண்டபம். ராஜகோபுரத்துலேருந்து நம்ம உள்ளுக்குள்ளே போன உடனே இந்த மண்டபத்தை பார்க்குறோம். நாயக்க மஹால், நிறைய மண்டபம் இருக்குது. இங்கே வசந்த மண்டபம், திருமண மண்டபம், அது மாதிரியெல்லாம். இங்கே நம்ம பார்க்குற மண்டபத்தில் அழகிய வேலைப்பாடோட கூடிய சிற்பங்கள். இங்கே நம்ம பார்க்குறது நரசிம்மர் இரண்யகசிபை வதம் பண்ணுறதை பார்க்குறோம். அதே பக்கத்து பில்லரில் நம்ம நரசிம்மர் பிரகலாதனை அரவணைச்சிட்டு இருக்க மாதிரி பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு தூணுமே ஒரு ஒரு புராணத்தை சொல்கிறது. யாளிகள் இருக்கும் ஒரு இடத்துல ஃபுல்லாக ஒரு ரோ ஆஃப் பில்லர்ஸ் வித் யாழிஸ். ஒரு தினப்படி ஒரு ஒரு காமன் மேன் அவனுடைய ஆக்டிவிட்டியை அதை எடுத்து சொல்கிற மாதிரியும் இங்கே நம்ம சிற்பங்களை பார்க்குறோம். இங்கே சிற்பங்களும் மண்டபங்களும் அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணும். அந்த அளவுக்கு அழகு. அதாவது இந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம போனோன்னா we need to spend time. அவசரமாக போனோன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஒர்க்கெல்லாம் அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்கா, 1500 வருஷமாக இந்த கோவில் இருக்குது. அதாவது இதுக்கான வயசு 1500 வருடங்கள். அப்போ அந்த காலத்தில் எப்படிலாம் இந்த சிற்பங்களவா செதுக்கியிருக்கா. அந்த சிற்பத்தில் பார்க்கும்போது அந்த காலோட அழகு, விரல், நரம்பு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருப்பா. 5 பிரகாரங்கள் கொண்டது இந்த கோவில். உள்ளுக்குள்ளே இருக்கிற 2 பிரகாரத்தில் தான் நம்ம எல்லா சன்னதியும் பார்ப்போம். இங்கே பெருமாள் 5 ஃபார்ம்ஸில் இருக்கார். நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி. இன்னொன்று திருப்பார்கடல் நம்பி, மலை நம்பி. திருப்பார்கடல் நம்பியும் மலை நம்பி மட்டும் கோவிலுக்கு வெளியில் சன்னதி இருக்குது. அது தனி சன்னதி அங்கே இருக்குது, அங்கே எழுதியிருக்கா. நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி முதல் 2, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற 2 பிரகாரங்களில் எழுதியிருக்கா. நமக்கு பெருமாளையும் சேவிச்சுட்டு இங்கே இருக்கிற இந்த சிற்பங்களையும் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் ஒரு ஒரு சிலையும்.